ட்ரேடிங்கில் எல்லாருமே எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ட்ரேடிங் சைக்காலஜி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலே பெஸ்ட் புக்கான ட்ரேடிங் இன் த ஜோன் பை மார்க் டாக்லஸ், இதை நீங்கள் படித்தாலும் கூட உங்களால் ட்ரேடிங் சைக்காலஜியை அப்ளை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அந்த ஆத்தர் அவர் ஃபீல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின விஷயத்த அவர் புக்கில் எழுதியிருக்காரு. அதை நீங்கள் படிக்கும்போது அது உங்களுக்கு ஒரு கண்டென்ட்டாக மட்டும்தான் புரியுமே தவிர உங்களுடைய பயம், அடுத்தது எங்கே மிஸ் பண்ணிடணும் அப்படின்ட்டு பதட்டத்தில் என்ட்ரி எடுக்கிறது, அடுத்தது ஓவர் ட்ரேடிங் பண்ணுறது, இந்த மாதிரியான எமோஷன்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு சில விஷயங்களை நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அது ஒரு சீக்ரெட்டான விஷயம். அது யாருமே ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. ஈவன் நானுமே சொல்ல போகிறது இல்லை. பட் அது என்ன அப்படிங்கிறத நான் கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதை ஒரு டாஸ்க்காகவுமே கொடுத்துருக்குறேன். அதை அவங்க கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வரட்டும். அதை அவங்க எந்த அளவுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் ட்ரேடிங் சைக்காலஜியை வெறுமனையே புக் படிச்சுட்டு அடுத்தவங்க எப்படி சொல்லி கொடுக்குறாங்கங்கிறத நம்ம கிராஸ் பண்ணிவிட்டு மற்றவங்கள ஃபாலோ பண்ணுறது மூலமாக வரக்கூடியது ட்ரேடிங் சைக்காலஜி கிடையாது. உங்களுக்குள்ளே நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை ஃபீல் பண்ணி அதை நீங்கள் அப்ளை பண்ணி வரக்கூடிய அந்த ரிசல்ட் மட்டும்தான் ட்ரேடிங் சைக்காலஜி உங்களுக்கு ஓனாக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ட்ரேடிங் சைக்காலஜி அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். ஆனால் இந்த ட்ரேடிங் சைக்காலஜியை நீங்கள் மற்றவங்க கிட்டேருந்து லேர்ன் பண்ணிக்கவே முடியாது. இதை நான் அடித்து சொல்லுவேன். ஓகேவா? அப்போது இதிலேருந்து வெளியே வர்றதுக்கு வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. பட் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களை நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இதை நான் ஜஸ்ட் சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன். பட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 பெருசு. இதெல்லாம் நீங்கள் கடந்து வந்தால் தான் உங்களால் ட்ரேடிங் சைக்காலஜி அப்படிங்கிறதையே இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ட்ரேடிங் சைக்காலஜியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஃபியர் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதை மட்டும் கவனிக்காதீங்க. அதுக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அது என்னன்னுட்டு தேட ஆரம்பிங்க. உங்களுக்கு ட்ரேடிங் சைக்காலஜி அப்படிங்கிறது டெவலப் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே.